மாரிவலம் என்கின்ற ஊர் இருந்தது முன்னொரு காலத்தில் ஒரு ஊர். அவ்வூரில் மிகப்பெரிய செல்வந்தர் வணிகராக இருக்கக்கூடியவர் சாத்தப்பன் என்பவர். வணிக தொழிலில் மிகப்பெரிய பொருளீட்டி சம்பாதிக்கக்கூடியவர். அவருக்கு ஊரெங்கும் பல கம்பெனிகள் இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய தன்னுடைய தாய் தந்தையர் சேர்த்து வைத்த சொத்தை விட, முப்பாட்டன் சேர்த்து வைத்த சொத்தை விட இவர் பன்மடங்கு இந்த சாத்தப்பன் சேர்த்து வைத்திருக்கிறான் உழைப்பால். அவனுக்கு விசுவாசமிக்க ஒரு முருகன் என்ற ஒரு தொழிலாளி இருந்தான். அவனுக்கு 20 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை செய்தான். அணிதினமும் உடனே இருப்பவனும் எந்த வேலை எதை கொடுத்தாலும் செய்யக்கூடியவன். அவன் ஒரு நாள் வரவில்லை, மறுநாளும் வரவில்லை. உடனடியாக இந்த சாத்தப்பன் ஆளை அனுப்பி என்ன ஆனான் என்று கேள் என்றால், அவன் படுத்தபடியாக நோயுற்று இருக்கிறான் என்று சொல்லவே, இந்த சாத்தப்பன் என்ன ஆஸ்பத்திரிக்கு போனான்னா மருந்து மாத்திரை சாப்பிட்டான், எதுவும் தெரியாது சாமி வந்து சொல்கிறான். உடனடியாக சாத்தப்பனை நேரடியாக சென்று அங்கு விசாரிக்கின்ற போது தாய் சொல்கிறார், காசு பணம் இல்லை சாமி, இருந்தா போய் ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டோமா பையனை, மற்றபடியாக இருக்கிறான். அதுக்காமா சொல்லிட்டு உடனடியாக இந்த சாத்தப்பன் நேரடியாக சென்று மருத்துவரை கையோடு அழைத்து அவனுக்கு இந்த சாத்தப்பன் பார்க்கின்ற போது நோய் குணமாகிறது. அப்பொழுது அந்த அம்மா சொல்கிறாங்க, இதுக்கெல்லாம் நீங்கள் வரலாமா சாமி, யாராவது அமிச்சா பார்க்க மாட்டாங்களா, நீங்கள் நேராக நீங்கள்லாம் வரலாமா? அப்படி சொல்ல இந்த சாத்தப்பன் சொன்னான், அம்மா இது உயிரை பொறுத்த செயல், உள்ளத்தின் உணர்வை பொறுத்த செயல், இதற்கெல்லாம் வேலைக்காரர்களை விடக்கூடாது என்று சொல்லி சென்றார் சாத்தப்பன். அவருடைய அன்பை எண்ணி அவளும் முருகனும் உருகினார்கள். முருகன் விரைவில் நலம் பெற்றான். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்றால், பெரியோர் நம்மை அண்டியவர்கள் எவ்வளவு தாழ்ந்த நிலையில் உள்ளவர்களானாலும் நாம் மதிப்பை மறந்து அவர்கள் இருப்பிடம் சென்று துன்பத்தை நீக்குபவராக இருந்தால் அவர்களே உயர்ந்தவராக கருதப்படுவார்கள் என்று கூறி விடுவீர்கள். நன்றி, வணக்கம்.